வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஸ்டிக்கர் பண்ணுறதுக்காக பேசிக்காக ஒரு பிகினர் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியவங்களுக்கு டூல்ஸ் என்னென்ன தேவைப்படுன்றதுக்காக தான். ஸோ நிறைய வீடியோவில் வந்து டேரெக்டாக ஸ்டிக்கர் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின பேசிக் யாருமே போடாதனால ஸோ நம்ம இதை மட்டுமே தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான். பேசிக்காக வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு 3-4 டூல் தேவைப்படும். ஒன்று வந்து வைப்பர், ஒன்று பிளேடு. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கமான இடத்த வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஹேர் ட்ரையர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு கூடமே நீங்கள் ஸ்டிக்கர் பண்ணலாம். ஸோ இந்த 3 டூல் இருந்தாலுமே போதும். மெயினாக ஸ்டிக்கர் தேவைப்படும். ஸோ இந்த 4 டூலை வச்சுமே நீங்கள் ஒரு போதுமான அளவுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டணும் ஒட்டிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டிக்கர் கட்டிங் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். புதுசாக நம்ம யூடியூப் சேனலுக்கு வரவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். ஆல்ரெடி நான் எப்படி ஒரு வண்டிக்கு க்ரீன் ரேப்பிங் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வேணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மேலே கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக சொல்லிவிட்டோம், ஒரு 3 டூலை வச்சு நம்ம ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு நேம் ஒன்று இப்போ எடுக்க போகிறோம். நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருப்பீங்க. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே இந்த வீடியோ மூலயமா பயன்பெறலாம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நேமை எப்படி மிஷினில் கொடுத்து அது கட்டிங் எடுத்து ஸோ அதை நம்ம பீல் அவுட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவேன். வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் ஏன் ஒரு இடத்துல விட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் சுத்தமாக தெரியாது. எடுத்து ஒட்டுற வரைக்கும் நான் பண்ண போகிறேன். ஸோ இனி நம்ம போட போகிற நேம் வந்து நம்ம டிகே ஸ்டுடியோன்றனால நம்ம டிகே ஸ்டுடியோன்ற நேமையே பிரிண்ட் எடுத்து டேரெக்டாக மிஷினில் ஒட்டி அதை பீல் ஆஃப் பண்ணி அதை எடுத்து நம்ம இங்கே நம்ம டேபிளில் ஒட்டி ஒரு ப்ரிவ்யூ காட்ட போகிறேன். சரி வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாமா. ஸோ நமக்கு முன்னாடி ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃபோனில் வந்து நீங்கள் என்னைய பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து இப்போது சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ 2 விதமான சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து FlexiSign 8. ஸோ FlexiSignல 10 வெர்ஷனு 2 வெர்ஷன் இருக்குது. இந்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றின புரியாது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றது கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். ஸோ இருக்கிறதுலேயே இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் ஆரம்பிக்கலாம் இந்த பிஸ்னஸு. ஸோ இதை ஆரம்பித்து எல்லாருமே வெற்றி பெறலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாருக்காவது இதை பற்றின முழு தகவல்கள் இதை பற்றி முழு டீட்டெயில்னா நம்ம ஸ்டுடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நேரில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதை பற்றின நான் நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லுவேன், எப்படி பண்ணணும் என்னன்றது. நிறைய விஷயம் நம்ம நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேறு. ஒரு சிலவங்களோட அனுபவத்தை நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டுடியோ வந்தீங்கன்னா மட்டும் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ 2 விதமாக இருக்குது சாஃப்ட்வேரில். ஒன்று வந்து Flexi 8, இன்னொன்று Flexi 10. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா FlexiSign வந்து 10 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ Flexi 8 வந்து ஓல்டு வெர்ஷனு. 2 சாஃப்ட்வேர் இருக்குது. நம்மக்கிட்ட புது சாஃப்ட்வேர் தான் இருக்குது. ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு பேக் கொடுத்துட்டு திரும்பி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம மிஷின்லேயே கட் பண்ணிக்கலாம். ஸோ Flexi 10 வெர்ஷன் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு தேவையான நேம் வந்து இதில் ஏகப்பட்ட டூல் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மூவிங் டூல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டூல் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பேசிக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு நேமை டைப் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். டூல்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வைப்பர், கட்ரு, ஹீட்ரு, இவ்வளோ தான் விஷயமே. எடுத்து விட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டேப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நேமை டைப் பண்ணலாம். நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். DK STUDIO. ஸோ இதுதான் நம்ம போட போகிற நேமு. ஸோ இந்த நேம் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஃபாண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஃபாண்ட்டாக முதல்ல மாற்றிக்கலாம். ஓகே, ஃபாண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க பாருங்கள் பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் நம்ம சைஸ் செட் பண்ண போகிறோம். சைஸ் வந்து லென்த் ஒரு 3 இன்ச்சு கொடுத்துக்க போகிறோம். ஹைட் வந்து ஒரு 1 இன்ச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான சைஸ் கிடச்சிருச்சு. 3 இன்ச்சுன்றது ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நேம் தெளிவாக கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா Ctrl L. இந்த Ctrl L கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக கட்டிங்க்கு போயிடும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற இதான் கட்டிங்கோட பாக்ஸு. ஸோ டேரெக்டாக நம்மளோட கட்டிங் மிஷினுக்கு வந்துடும். ஸோ கட்டிங் மிஷின்லேருந்து நம்ம அந்த ஸ்டிக்கரை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணுன்றது ஒரு வீடியோவாக காட்டுறேன்.